வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பேசப்போகும் தலைப்பு, கோள்கள் பகவான்களாக ஆக முடியுமா முடியாதா? அது பகவான்கள், உண்மையில் கோள்கள் பகவான்கள் தானா? சரி, இது தலைப்பு. இந்த தலைப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கோள்கள் பகவான்களே, ஆனால் ஆறாம் பாவம் அதாவது நாங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் என்ற தீய பாவங்கள் இருக்கிறது. அப்போ மனிதர்கள் அனைவரும் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சங்கடங்கள், வருத்தங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் சந்திக்கிறார்கள். துன்பங்களை சந்திக்காத மனிதர்களே இன்னைக்கு இல்லைன்னு சொல்லலாம். நாங்கள் கோள்களுக்கு குணங்களைத்தான் கொடுத்தோமே ஒழிய கோள்களை பகவான்களாக ஆக்கவில்லை. என்னங்க, கோள்களுக்கு நாங்கள் குணங்கள் தான் கொடுத்துருக்கிறோம், பகவான்களாக ஒருபோதும் ஆக்கவில்லை. கிமு 5000 நூற்றாண்டிலிருந்து சுமேரியர்கள், மெசபடோரியர்கள், அகேரியர்கள், அசிரியர்கள், பாபிலோனியர் அண்ட் சால்டியன்ஸ் இவர்கள் அனைவரும் கோள்களுக்கு, குறிப்பாக சால்டியன்ஸ் கோள்களுக்கு அந்த ஒளிகளுக்கு ஏற்ப குணங்களை கொடுத்தார்களே தவிர அவர்களை அப்பவே பகவான் ஆக்கல. இது ஜோதிட சாஸ்திரம். பரிகாரம் என்பது நம்பிக்கை. அவர் அதாவது பரிகாரம் செய்தால் நன்றாக இருக்க நம்பிக்கையை இங்கு இருக்கிற ஜோதிடர்கள் விதித்து விட்டார்கள். பரிகாரத்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தமில்லை, ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமில்லை. இதை முன்ன தெரிஞ்சுங்க. ஜோதிடம் வேறு, ஆன்மீகம் வேறு. 80க்கு பின்னாடி தான் நவக்கிரகங்கள், அதாவது கோள்களை வழிபடும் முறை தமிழ்நாட்டில் வருது. அதுக்கு முன்னாடி சிவன் கோயில்களில் நவக்கிரகம் இருக்காது. இதுதான், இது உண்மை. நீங்கள் பார்த்துங்க, 80க்கு முன்னாடிலாம் 50 நவக்கிரகங்கள் பல கோயில்களுக்கு கிடையாது. நவக்கிரகங்கள் வழிபாட்டு முறை 80க்கு பின்னாடி தான் தமிழ்நாட்டில் வளருது. கோள்களை பகவானாக வழிபடும் முறை தமிழ்நாட்டில் 80க்கு பின்னாடி தான், 1980க்கு பின்னாடி தான் வருது. சரிங்களா? அதாவது இங்கே சைவம், வைணவம் ரெண்டும் தான் தமிழ்நாட்டில் வழிபடுறோம். சைவ கோயில்களில் அனைத்து விதமான, அதாவது சிவனை வழிபடுகின்ற கோயில்களில் நவக்கிரகங்கள் 80க்கு பின்னாடி தான் வருது. நவக்கிரகங்களை கடவுளாக ஆக்கப்படும் வழிபாட்டு முறை 80க்கு பின்னாடி தான் வருது. இது யதார்த்த உண்மை. ஆச்சுங்களா? அதே சமயத்தில் வைணவ கோயில்களும் உருவாகுது. சைவம் என்பது எதுக்கு உருவாகுது? ஆண்தான் பிறப்புக்கு கர்த்தா என்று சைவம் உருவாகிறது, பெண்தான் பிறப்புக்கு கர்த்தா என்று வைணவம் உருவாகிறது. சைவமும் வைணவமும் தமிழ்நாட்டில் அதிக கோயில்கள் உள்ளன. சைவம் என்பது 12 திருமுறைகளும், வைணவம் என்பது 4000 திவ்ய பிரபந்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியது தான். அதாவது பாடல்கள். சைவத்துக்கு 12 திருமுறைகள், வைணவத்துக்கு 4000 திவ்ய பிரபந்தங்கள். இதை பாடக்கூடிய வழக்கம் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த நூல் இருக்குது. ஆனால் 12 திருமுறைகள் சைவத்துக்கு, வைணவத்துக்கு 4000 திவ்ய பிரபந்தம். முழுமுதற் கடவுள் சைவத்துக்கு சிவன், வைணவத்துக்கு முழுமுதற் கடவுள் பெருமாள். இவர்கள் தான் முழுமுதற் கடவுள்கள். நாங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் எங்கேயும் கோள்களை கடவுளாக வழிபட சொல்லவில்லை. சாராவளி முதற்கொண்டு, பிருகத் பராசர முதலை கொண்டு, பிருகத் சம்ஹிதா முதற்கொண்டு, ஜோதிட அலங்காரம் முதற்கொண்டு, இன்னும் பல்வேறு நூல்கள், பிருகத் சம்ஹிதா முதற்கொண்டு எங்கேயும் ஒரு இடத்திலேயும் நாங்கள் கோள்களை பகவான்களாக வழிபட சொல்லவில்லை, வழிபடவும் முடியாது. அதாவது
பரிகாரம் என்பது நம்பிக்கை சார்ந்தது. இறைவனை வழிபாடு என்பது மெய்விலை சிந்தனை. ஜோதிடம் அப்படி அல்ல. ஜோதிடம் ஒரு மனிதனின் தலையெழுத்தை வாசிக்கக்கூடியது, ஒரு மனிதனின் தலையெழுத்தை உரைக்கக்கூடியது. அவன் எதிர்கால பலன்கள் சொல்லக்கூடியது ஜோதிடம். ஜோதிடம் ஒரு கலை. அந்த கலையை கொண்டு ஒரு மனிதனின் தலையெழுத்தை சொல்லக்கூடியது, எதிர்காலத்தையும் தலையெழுத்தையும் சொல்லக்கூடியது. நாங்கள் தான் 9 கோள்களுக்கும் குணங்களையும் கொடுத்து நாங்கள் தான் கொடுத்துருக்கிறோம். 12 பாவக்கட்டங்களை கொடுத்து அந்த 12 கட்டத்திலேயே உலகத்தை அடைகின்றோம். நாங்கள் தான் கோள்களுக்கு குணங்களை கொடுத்தது நாங்கள் தான். ஏங்க, கோள்களுக்கு குணங்களை கொடுத்தது நாங்கள் தான். 12 பாவங்களுக்கும் குணங்களை கொடுத்தது நாங்கள் தான். யாரும் இல்லை. இது யதார்த்த உண்மை. ஆச்சுங்களா? கோள்கள் பகவான் ஆக முடியாது. கோள்களுக்கு கொடுக்கப்பட்டது குணங்களே. தெய்வ வழிபாடு என்பது மெய்வழி சிந்தனை. அதாவது 12 திருமுறைகள் இறைவனை பற்றி புகழக்கூடியது. 4000 திவ்ய பிரதம் என்பது பெருமலை பற்றி புகழக்கூடிய அற்புதமான பாடல்கள். இதுதான் உண்மை. சரி, இது ஏன் பகவான் ஆக முடியாது? இதுக்கு காரணம் என்ன? இப்போ உதாரணமாக சொல்கிறேன். மேஷ லக்கணத்தை எடுத்துக்குவோம். மேஷ லக்கணத்துக்கு 6ஆம் பாவம் புதன். இப்போ என்ன சொன்னான்? நோயை கொடுங்கள் புத பகவானே, கடனை கொடுங்கள் புத பகவானே, புகையை கொடுங்கள் புத பகவானே, வழக்குகளை கொடுங்கள் புத பகவானே, பிரச்சனைகளை கொடுங்கள் புத பகவானே, விலங்குகளை கொடுங்கள் புத பகவானே, விவகாரங்களை கொடுங்கள் புத பகவானே. அதாவது அது மட்டுமல்ல, தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கொடுங்கள், தீராத நோய்களை கொடுங்கள் புத பகவானே, மனச்சோர்வுகளையும் கொடுங்கள் புத பகவானே, மன கஷ்டங்களையும் கொடுங்கள் புத பகவானே, தேவையற்ற துன்பங்களை கொடு பகவானே புத பகவானே, தேவையற்ற துயரங்களை கொடுங்கள் புத பகவானே, அடக்க முடியாத பிரச்சனைகளை கொடுங்கள் புத பகவானே, அடக்க முடியாத பிரச்சனைகளை கொடுங்கள் பகவானே. அதேமாரி அடக்க முடியாத பிரச்சனைகளையும் அடக்க முடியாத துக்கங்களையும் அடக்க முடியாத துயரங்களையும் அனைத்தையும் கொடு பகவானே. அனைத்து விதமான வெண்திலவுகளை கொடுங்கள் புத பகவானே, அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கொடுங்கள் புத பகவானே அப்படின்னு வேண்டுவீங்களா? எந்த ஒரு மனிதனாவது வேண்டுவானா? ஒரு சாதாரண மனிதன் முதல் கொண்டு இப்போ இங்கே பல்வேறு, அதாவது ஏழைகள், நடுத்தர வர்க்கங்கள், பணக்காரர்கள், இந்த மாதிரி யாராவது கோயிலுக்கு போய் வேண்டுவானா? உங்கள் மனதை சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அடுத்ததுங்க ஐயா, அதை கூட விட்டுருங்க ஐயா. 8ஆம் பாவம் திடீரென்று ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கொடுங்கள் ஐயா. செவ்வா மேசலக்கடத்துக்கு 8ஆம் பாவம் செவ்வா. ஐயா, திடீரென்று ஏற்படக்கூடிய கஷ்டங்களை கொடுங்கள் ஐயா. திடீரென்று ஏற்படக்கூடிய நஷ்டங்களை கொடுங்கள் ஐயா. திடீரென்று ஏற்படக்கூடிய இழப்புகளை கொடுங்கள் ஐயா. அதே மாதிரி எதிர்பாராத நஷ்டங்கள், கஷ்டங்கள், சங்கடங்கள், வருத்தங்களை கொடுங்கள் ஐயா. அடுத்தவனை எப்படி ஏமாற்ற வேண்டும், அடுத்தவனை எப்படி கெடுக்க வேண்டும், அடுத்தவனை எப்படி அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுங்கள் ஐயா. அடுத்தவனை எப்படி ஏமாற்ற வேண்டும், அடுத்தவனை உரு தெரியாமல் எப்படி அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுங்கள் ஐயா. எதிர்பாராமல் கொலை செய்யக்கூடிய எண்ணங்களை கொடுங்கள் ஐயா. எதிர்பாராமல் வரக்கூடிய தற்கொலை எண்ணங்களை கொடுங்கள் ஐயா. எதிர்பாராமல் வரக்கூடிய ஏமாற்றங்களை, எதிர்பாராமல் வரக்கூடிய இலக்குகளை கொடுங்கள் ஐயா. எதிர்பாராமல் வரக்கூடிய அவமானங்களை கொடுங்கள் ஐயா. அசிங்கங்களை கொடுங்கள் ஐயா. எல்லா விதமான துன்பங்களையும் துறைகளும் கொடுக்குறியா. எனக்கு கவலை அளிக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் கொடுங்கள் ஐயா. வஞ்சிக்கும் குணம் கொடுங்க ஐயா. மோசக்கார குணம் கொடுங்க ஐயா. ஒருத்தனை சீட்டிங் செய்வதற்கு உள்ள குணங்கள் அனைத்தும் கொடுங்கள் ஐயா. மறைந்திருந்து கொலை செய்வதற்கு உண்டான குணங்களை கொடுங்கள் ஐயா. மறைந்திருந்து பழித்திருக்கும் குணம் கொடுங்க ஐயா. மறைந்திருந்து கழுத்தை இருக்கக்கூடிய குணங்கள் அனைத்தும் கொடுங்கள் ஐயா. ஒரு நாட்டையே, ஒரு குடும்பத்தையே அழிக்க யோசனை கொடுங்கள் ஐயா. என்னங்க, ஒரு நாட்டையே, ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடிய குணங்களையும் எண்ணங்களையும் யோசனைகளையும் எனக்கு கொடுங்கள் ஐயா. கொலை செய்வதற்குரிய எண்ணங்களை கொடுங்கள் ஐயா. தற்கொலை செய்வதற்கு எண்ணங்களை கொடுங்கள் ஐயா. யாராவது வேண்டுவாங்களா? ஒரு மனசாட்சி உள்ள எந்த மனிதன் வேண்டுவானா? சொல்லுங்க. செவ்வாய் இப்போ 12 என்னங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். 12 அடுத்தது 12ஆம் பாவம் குரு. மேசல கடத்துக்கு 12ஆம் பாவம் குரு. காணாமல் போவதற்கு வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும் ஐயா. வீணா போவதற்கு வாழ வழி செய்ய வேண்டும் ஐயா. ஓடி போவதற்கு வாழ வழி செய்ய வேண்டும் ஐயா. கரைந்து போவதற்கு வழி செய்ய வேண்டும் ஐயா ஐயா. குரு பகவானே. இல்லாமல் போவதற்கு வழி செய்ய வேண்டும் குரு பகவானே.
பரதேசியாக போவதற்கு வழி செய்ய வேண்டும் குரு பகவானே, பன்னடையாக போவதற்கு வழி செய்ய வேண்டும் குரு பகவானே, இன்ஸ்டால்மெண்ட்டாக கரைந்து போவதற்கு வழி செய்ய வேண்டும் குரு பகவானே, ஓடி ஒளிந்து வாழக்கூடிய அமைப்பை பெற வேண்டும் குரு பகவானே. அதே சமயத்தில் மறைந்திருந்து வாழ்வதற்கு அனைத்து வழிகளையும் ஏற்படுத்தி கொடுங்கள் குரு பகவானே. அதே என்னை மருத்துவமனையில் படுக்க வைப்பதற்கு வாழ வழி செய்யுங்கள் குரு பகவானே. என்னை பாதாள சிறையில் அடித்து வைப்பதற்கு உடன வழி செய்யுங்கள் குரு பகவானே. அதே சமயத்தில் பேரு புகழ் கௌரவம் மதிப்பு மரியாதை இவை எதுவுமே இல்லாமல் என்னை உயிரற்ற நிலையில் வாழ்வதற்கு வழி செய்யுங்கள் குரு பகவானே. எல்லாம் இருந்தும் என்னை அனுபவிக்க முடியாமல் வாழ்வதற்கு அனைத்து வழிகளும் செய்யுங்கள் குரு பகவானே. சிறைச்சாலையில் வாழ்வதற்கு என்னை வழி செய்யுங்கள் குரு பகவானே. யாராவது வேண்டுவாங்களா? எந்த ஒரு மனிதனும் வேண்டுவானா? ஒரு கோள் நல்லா இருக்கணும் தான் வேண்டுவான், நல்லா இருக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு மானுடம் வேண்டாது. மானுடம் என்பது அச்சத்துடன் வாழக்கூடியது. அப்போ அந்த ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, செலவுகள் வரும்போது அந்த மானுடம் பயப்படாதா? அந்த மானுடம் படாத பாடுபடாதா? எதிர் வைத்து நீங்கள் கோள்களை பகவான் என்று எதிர் வைத்து சொல்கிறீர்கள். எந்த ஒரு நூல்களிலும், அதாவது சைவத்தில் இருக்கக்கூடிய 12 திருமுறை நூல்களிலும், வைணவம் சொல்லக்கூடிய 4000 தீப பிரபந்த நூல்களிலும் கோள்களை வழிபட எங்கேயுமே சொல்லவில்லை. அதாவது இன்னும் சொல்லணும் சார், 12 திருமுறைகளில் ஒரு இடத்திலும் கோள்களை வழிபட சொல்லவே இல்லை. இறைவனை பற்றி புகழ்ந்து பாடக்கூடியதுதான் அங்கே இருக்கு. கோள்களை வழிபாடு நாங்கள் ஜோதிடர்களாக நாங்களும் சொல்லவில்லை. அதே சைவ மதமான சைவ நூல், சைவத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற சைவ மதமான 12 திருமுறைகளும் என்னங்க சைவ மதம் என்று சொல்லக்கூடிய அந்த 12 திருமுறை பாடல்களிலும் கோள்களை வெளிப்பட சொல்லவில்லை. நாங்கள் கோள்களுக்கு கொடுத்தது குணங்களை கொடுத்திருக்கிறோம். குணங்களை கொடுத்து 12 பாவங்களை கொடுத்து 9 கோள்களையும் கொடுத்து அனைத்தையும் நாங்கள் உருவாக்கியதே. மனிதனை தலையெழுத்தை வாசிப்பதற்காக ஜோதிடமே தவிர பரிகாரத்துக்கு பயன்படுத்துவதல்ல. பரிகாரத்துக்கும் ஜோதிடத்துக்கும் தன்மை இல்லை, ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது உண்மை உணருங்கள் மக்களே, திருந்துங்கள். கோள்கள் பகவான் ஆக முடியாது, எந்த காலத்திலும் முடியாது. தயவு செஞ்சு திருந்துங்கள், விழிப்புணர்வு அடையுங்கள். நன்றி, வணக்கம்.